உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் எப்படி வாழணும்ன்றது பிறக்கும் போதே முடிவாகுது. ஆணாக இருந்தா மனதளவிலும், பெண்ணாக இருந்தா உடல் அளவிலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 2 கஷ்டத்தையும் சுமக்கிறவதான் ஆதிரா. என்னடா அவ மச்சி இன்சைட் தான் மச்சி போனா. வாங்கடா போலாம். மச்சி நீ கலைக்கிற கலையெல்லாம் இருந்து காலேஜுக்கு வரக்கூடாது. வரமாட்டா வாடா. என்னடி ஆச்சு? யார் அங்க சத்தமா அழுதுட்டு இருக்கு? உனக்கு தெரியாதா? அவதாடி. என்னாச்சு? நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? அவ என்ன பண்றாளோ? சரி வாங்கடி பெல் அடிச்சு கிளாஸ்க்கு போலாம். டைம் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் கிளாஸ் தான் வருவா, பார்த்துலாமா? ஆமா போலாம். ஓய் ஓய், எங்க போறாங்க தெரிதா? இரு மச்சான், நான் சொல்றேன். பசங்க ரெஸ்ட் போவாங்க, பொண்ணுங்க ரெஸ்ட் போவாங்க. இவ எங்கடா போவா? அத நான் சொல்றேன். எதுக்கும் பயப்படாத, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். குட் மார்னிங். உட்காருங்க. அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. காயத்ரி பிரசன்ட் சார். நவீன் பிரசன்ட் சார். சக்தி பிரகாஷ் பிரசன்ட் சார். ஆதிரா ஆதிரா. சார். ஏன் லேட்டு? சார். சரி உள்ள வா. ஆதிரா இங்க வந்து உட்காருங்க, வாங்க. ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என் பக்கத்துல உட்கார இடம் இருக்கு, ஆனா உனக்கு தர மனம் இல்ல. ராகுல், அங்க என்னங்க சத்தம்? சார் ஒண்ணும் சார், சும்மா. சரிம்மா, ஓகே. டிபேட் காம்படிஷன்ல யாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க நேம் கொடுக்குறா இருந்தா கொடுங்க. நீடா நீங்க வேற யாரா கொடுக்குறீங்களா? சார். நீடா வேற யாரா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? சார் யார் பேர் இன்னும் தகுதி எல்லாம் போச்சுங்க சார். நீதான் சார் நம்ம கேட்கல கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளு. நீ கொடுங்கம்மா. சார் ஆஃப்டர்நூன் காம்படிஷன் இருக்கு, நேம்ஸ் கொடுத்தவங்க ரெடியா இருந்துக்கோங்க. ஆதிரா, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? ஏன் அழுவுற? இன்னும் இல்லை ஹரிஷ். இல்ல சொல்லு, என்னாச்சு? நீங்களாம் என்ன அக்செப்ட் பண்ற மாதிரி ஏன் என்ன எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? எதுக்கு என்ன எல்லாம் அவாய்ட் பண்றாங்க? டிஃப்ரென்ஸ் பாடியில வேணா இருக்கலாம், ஆனா டிக்னிட்டில எல்லாம் சேம் தானே ஹரிஷ்.
சரி, சலீம் கேண்டீன்ல இருப்பான், நீ அங்க போ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். மச்சான் யார் வரா பாரு. வா போவோம். மச்சான் வாடா, என்ன பார்த்துருக்கோம் வாடா. ஏன் இங்க உட்காந்து இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா போலாம், டைம் ஆயிடுச்சு. நீ போ, நான் வரேன். ஏன் இப்ப என்னத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து இருக்க? வா, எது வந்தாலும் பாத்துக்கலாம். வா வா போலாம். ம். ஏய் நில்லு. நாங்க இவ்வளவு பேர் சொல்லியும் அப்பயும் நேம் குத்துருக்க. வா சலீம், இவங்க இப்படிதான் ஏதாவது பேசினே இருப்பாங்க, நம்ம போலாம். ஏய் பாத்து, ஏன்டா அவளை ராகிங் பண்றீங்க? அவங்க என்னடா பண்ணா? இங்க தொட்ட அங்க வலிக்குது. டேய் சார், உங்களை கேமரால பார்த்துட்டு கூப்பிடுறாரா? வாட்ஸ் கோயிங் ஆன் தேர்? ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற? சார் சண்டைலாம் இல்லை சார். என்ன சண்டை? யார் மேல தப்பு? சார் சும்மா பேசிட்டு இருந்தேன் சார். சார், See, this is last warning. இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணக்கூடாது, சரியா? போங்க. யார் ஜெயிக்கிறா பாத்துக்கலாமா? Today's topic is about how people representing third gender in social media and cinema. Let's start with Adira. மீடியாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சினிமால பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணாதான் சொசைட்டியும் எங்களை மாதிரி இருக்கவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. சார் அப்படிலாம் இல்லை. இன்னுமே நிறைய சினிமாவில் டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது அவங்க லைஃப்பை சீரியஸாக காமிக்காம ஆடியன்ஸுக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணுது. எங்களை மாதிரி இருக்கவங்களை ஸ்ட்ராங்கா காமிக்க ஸ்டார்ட் பண்ணா அடுத்து வர ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அப்போதான் டிஸ்கிரிமினேஷன் கம்மியாகும். சார் அதுவும் கரெக்டு தான். ஆனால் இன்னும் நிறைய சோஷியல் மீடியாவில் டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் போல ஒரு நார்மல் பீப்புள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் அவங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? மீடியா எங்களை சரியா ரெப்ரசென்ட் பண்ணாதான் சொசைட்டியும் எங்களை சரியா பார்க்கும். ரெப்ரசென்ட் சேஞ்ச் ஆனாதான் பெர்செப்ஷனும் சேஞ்ச் ஆகும். சார் நியூஸ்லயும் மீடியாலையும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதிகமாக காமிக்கிறதை விட அவங்களோட ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. இது அவங்களோட பாசிட்டிவ் ரோலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட நெகட்டிவ் ரோலாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கங்க்ராட்ஸ் ராகுல். தேங்க்ஸ் மச்சான். ஆதிரா, நீ தான் ஜெயிப்பன்னு நினச்சோம். ஏய் நானும் தான். இதுல என்ன இருக்கு? யார் ஜெயிச்சா? நம்ம ராகுல் தானே. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ என்ன கத்துக்கிறோன்றதுதான் மேட்ரு. இந்த ஈவெண்ட் எல்லாம் என்ன, அடுத்த ஈவெண்ட்ல ஜெயிக்க போறோம். என்னோட பெஸ்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான்.
நான் மச்சான் ஜெயிச்சுட்டா ட்ரீட்ல இல்லையா மச்சான் உங்கள வச்சுட்டா போச்சு. மச்சான் அவங்களும் நிக்கிறாங்கடா. கேண்டீன் தான் போறோம், வரீங்களா? போலாம்.